கிருபையால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம் கிருபையால் அவர் மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுக்கு முக்கியம் பார்க்க போனால் நம்மளுக்கு தகுதி இல்லை. ஆமென். நம்மளுக்கு தகுதி இல்லாதவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர் கிருபை தந்து அவர் நம்மளை மீட்டு கொண்டு இருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆமென். கிருபையால் மீட்கப்பட்டேன், அன்பினாலே அணைக்கப்பட்டேன், தேவ ஆவியால் நிரப்பப்பட்டேன். ஆமென். இந்த பாடலை பாடுவோம்.
தேங்க்யூ. ஒரு விசியாய் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய ஆவியானவர் இடைபடும்படியாக, அவருடைய சத்தம் நம்ம மத்தியில் துணிக்க பண்ணும்படியாக, எந்த மனுஷனுடைய ஒரு வார்த்தைகளும் வெளிவராதபடி தேவ ஆவியானவர் நாம் மத்தியில் இடைபடும்படியாய் நாம் ஒரு விசியாய் கண்களை நோக்கி பார்ப்போம். நீர் எங்களுக்கு என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அந்த வார்த்தைகளை கொண்டு நீர் பேசுவீராக என்று நாம் கேட்கலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. பலிபீடத்தில் அக்கினி ஆவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி ஆவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா நீர் ஆதியில கொண்ட அந்த அன்பை விட்டாயே என்று சொல்லி, உன் பேரில் எனக்கு ஒரு குறையுண்டு என்று உடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசுகிறவரா இருக்கிறீரே. இந்த நாளிலுமாய் உங்க தெய்வ மகிமை, உங்க தெய்வ பிரசன்னம் ஆண்டவரே எங்களை ஆட்கொண்டு நடத்தும்படியாய் தேவ ஆவியானவர் இந்த நாளிலே உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய், எங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிற ஆவியானவராய், காலூன்றி நிற்க பண்ணுகிற ஆவியானவராய், உங்களுடைய இருதயத்தை அறிந்து நடக்கிற அப்பா ஆவி எங்களுக்கு தரும்படியாய், தேவனுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற எங்களே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களே நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் ஆண்டவர் எங்கள் மத்தியில் இடைபடுவீராக. உங்க தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக ராஜா. உங்க ஆளுகை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இருப்பதாக. எல்லா தடை பண்ணுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி நிர்மூலமாக்குகிறோம். உங்க நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகருக்கும் சபைக்கும் நான் நன்றி சொல்றேன். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலுமாய் கூட என்னுடைய வேதத்தினுடைய நிறைய காரியங்கள் நமக்கு இருந்தாலும் தேவன் நமக்கு என்ன இந்த நாட்களில் பேசணும்னு சித்தமாக இருக்கிறாரோ அதை பேசும்படிக்கு நம்ம விட்டு கொடுப்போம். நிறைய சத்தியங்களை, ஏன்னா அவங்க பாஸ்டர் வந்து பயங்கர டீச்சர், அவங்க சொல்கிற வார்த்தைகள்லாம் நமக்கு எல்லாருமே தெரியாது. ஆனால் அவங்கள ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் இந்த சபையில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நான் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களிலும் நடக்க போகிற சம்பவங்கள், அதற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய காரியங்கள், ஊழியர்களை அடுத்த லெவல்ஸ்குள்ள மூவ் பண்ணி அவங்களை எப்படியெல்லாம் இந்த காரியத்தை பயன்படுத்த வைக்கணும்னு சொல்லி தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள், இதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்டா இருக்கு. அப்ப தேவன் இந்த நாட்கள்ல என்ன செய்ய சித்தமா இருக்கிறார், தேவன் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள எப்பேற்பட்ட காரியங்களை செய்ய அவர் நம்மளை தேடி கொண்டிருக்கிறார் என்று ஆவியானவர்களோடு கூட இடைபடுவாராக. நான் நேற்றைய தினத்தில் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நிறைய காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசினார். இந்த இடத்துல நிறைய ஜெப வீரர்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆவியானவர் சொன்னார். இங்க எத்தனை பேர் திறப்பில் என்னென்னு ஜெபிக்கக்கூடியவங்க? இங்க சொற்பமான பேர் நீங்க கையை தூக்குறீங்க. ஆனா உங்க சபையின் மேல அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
நீங்க ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் நான் பதில் தரக்கூடியவரா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றார். நிறைய பேர் நீங்க ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் நிறைய நேரங்களில் பதில் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். நான் இந்த காரியத்தை இது ஜெபம் பண்ண பாஸ்டர், அடுத்த நாளை நடந்துச்சுன்னு சொல்ற நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. ஒருவேளை நீங்க கை தூக்க கூச்சப்பட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் இந்த நாட்கள்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூக்குள்ள நம்மளை எல்லாத்தையும் நடத்த போறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் தனிமையா இருக்கிற நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் நல்லா ஜெபிக்கிறேன், என்னை நிறைய பேர் ஒதுக்குறாங்க, யாரெல்லாம் என்னை புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லி உங்க இருதயத்தில் ஒரு சில வழிகளோடு கூட இருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த நாட்களில் நான் கை தூக்க சொல்ல விரும்பலை. ஏன்னா ஆவியானவர் இந்த நாட்களில் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அல்லேலூயா. நீங்கள் கவனமாக இருப்பீங்கன்னா எதற்காக இந்த காரியம் நடக்குதுன்றத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எதற்காக நம்மளை ஒதுக்குறாங்க, ஏன் நம்ம தனிமைப்படுத்தப்படுறோம், நான் நல்லா ஜெபிக்கிறேனே, எல்லாமே நல்லா, எல்லாருக்கும் நான் உதவி செய்கிறேனே, நான் நல்லா தானே நடந்து கொள்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட சூழல்கள் அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் நீங்கள் கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களோ, அல்லது உங்கள் மனதில் ஒரு சில வேதனைகள் அழுத்தி கொண்டு நீங்கள் தனிமையாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்பட அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 25 சங்கீதம் 14 எடுத்து வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தை ஆமேன்னு சொல்லி சொல்றீங்க? எத்தனை பேர் அங்கீகரிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்றத எல்லாரும் சேர்ந்து நம்ம இதை வாசிக்கலாமா? கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை அவர் தெரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த காரியத்தை நீங்க விரும்புறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய ரகசியம் நம்மள்கிட்ட இருக்கு. அல்லேலூயா. இது அவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய உக்கிராக்காரணமா இருக்கக்கூடிய நம்ம தேவனுடைய சமூகத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கிற எல்லா காரியங்களுக்கும் நம்ம அவருக்கு அவர் பதில் தருகிறவரா, வெளிப்படுத்துகிறவரா, ரகசியங்களை சொல்லி கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆண்டவர் இனி வரக்கூடிய நாட்கள்ல அவருடைய வருகை மிக சீக்கிரமா இருக்குன்னு சொல்லிக்கொண்டு அவருடைய வருகைக்குண்டான அடையாளங்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் துரிதமா சில காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒரு பின்மாரியினுடைய அபிஷேகம், ஒரு வல்லமை நம் தேசத்தின் மேல கட்டவிழ்க்கப்பட போகிறது. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் என் மேல வந்து இறங்கணும், என்னை அபிஷேகம் பண்ணணும், கர்த்தருடைய ஆவியானவர் என்னிடத்திலிருந்து வெளிப்படணும்னு சொல்லி யாரெல்லாம் இந்த நாட்களில் நீங்க வாஞ்சியா கேட்பீங்களோ ஆவியானவர்களை சந்திக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. வரப்போகிற பெரிய எழுப்புதலுக்கு கர்த்தர்களை பயன்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களால வெளியில போக முடியல, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல ஜெபிக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்களா? உங்க மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவார். தேசத்தின் மேல தீர்க்கதரிசிகளை கர்த்தர்களை ஏற்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இனி வரப்போற காலங்கள்ல இனி நடக்க போற சம்பவங்கள்லாம் சாதாரணமா இருக்க போறது இல்லை. அல்லேலூயா. எப்படி பாவம் பெருகிற இடத்துல தேவனுடைய கிருபை பெருகுதோ, அதே போல எந்த இடத்துல பாவம் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல தேவனுடைய வல்லமையும் பெருகுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல ஏதோ வந்தோம் உட்கார்ந்தோம் கேட்டோம் போனோன்ற இடத்தை தாண்டி நான் கர்த்தருக்காக எதையாகிலும் செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார், என்னை நோக்கி அவர் கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்று நிறைய பேர் நீங்க சொல்லி கொண்டிருக்கலாம். நீங்க இன்னைக்கு விசுவாசிப்பீங்கன்னா ஆண்டவர் என்ன காரியத்திற்கு இந்த காரியத்தை பேசுறாரோ அதை உங்க இருதயத்தில் வைப்பார். அல்லேலூயா. இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு மகா பெரிய ஒரு அழிவுக்கு நேரா தேசம் கடந்து போயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு மத்தியில தேவன் தேசத்தை காப்பாற்றணும்னா யாரை கொண்டு காப்பாற்ற முடியும்? சொல்லுங்க, யாரை கொண்டு காப்பாற்ற முடியும்? சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். சொல்லுங்க, என்ன கொண்டுதான். அல்லேலூயா. நீங்களாம் கர்த்தருக்கு பயந்ததுனால தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன கொண்டு தேசத்துல பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வர முடியும்? அல்லேலூயா.
ஏங்க இப்ப மோசே வந்து சொல்றாரு, இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு என்னால முடியல, இவ்வளவு திரளான ஜனங்களா இருக்கிறாங்க, இந்த சுமை எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட முறையிடும் பொழுது, நீ உன் சபையில மூப்பர்ல நிறைய பேர் வச்சிருக்கிறியே, அவங்களெல்லாம் அழைச்சிட்டு நாளைக்கு வா, ஒரு 70 பேரை கூட்டிக்கிட்டு வா, உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை நான் எடுத்து அவங்க மேல நான் ஸ்ப்ரெட் பண்றேன் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பாஸ்டர் மேல என்ன அபிஷேகம் இருக்கோ அதை உங்க மேல ஸ்ப்ரெட் பண்ண ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு அவர் மேல இருக்கிற ஒரு தாக்கம், அவர் என்னன்னா, என்னுடைய சபை மக்கள் இப்படியா இருக்கணும், அப்படியா இருக்கணும். அவருடைய விண்ணப்பத்தை நீங்க தனிமுறையா போய் கேட்டு பாருங்களேன். அவருடைய இருதயத்துல ஒரு பெரிய வழியோட தான் எப்பயுமே இருப்பாங்க. ஏன்னா ஆட்டுக்குட்டிக்கு எந்த பக்கம் வேணாலும் ஓடலாம், அதுக்கு சுதந்திரமா இருக்கு. ஆனா மேய்ப்பனுக்கு அப்படி இல்லை. அந்த ஆட்டுக்குட்டி எங்க போகுதுன்னு வாட்ச் பண்றதுதான் மேய்ப்பனுடைய வேலையே. அது எல்லையை தாண்டிடக்கூடாது என்பதில் அவர் ஜாக்கிரதையா இருப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ஆட்டுக்குட்டிக்கு தெரியாது நம்ம போற வழி தப்புன்னு சொல்லி. ஆனா ஒரு மேய்ப்பனுக்கு தெரியும், அதனுடைய வழி என்னன்னு எனக்கு நல்லாவே புரியும். ஹல்லேலூயா. அந்த வழிக்கு முன்னாடி அது கர்ப்ப வேதனை நீங்க பெண்கள் சொல்லுவாங்கல்ல, அதை விட பல மடங்கான ஒரு வழி அது. அது அந்த நிமிஷம் வலிக்கும், டெலிவரி முடிஞ்சோன்னு போயிடும். ஆனா இந்த வலி முடிவு பரியந்தம், அவருடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு பாரத்துக்கு மத்தியில, வலிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சிச்சுவேஷன்ல என் மக்கள் எழும்பி தேசத்தினுடைய வரப்போகிற காரியங்களுக்காக என் மக்கள் இருக்கிறாங்க, என் விசுவாசிகள் இருக்கிறாங்கன்னா அந்த சபை போதகருக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? ஹல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாம் எழும்ப வேண்டிய காலம் இது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் தேசத்தை அழிக்க கூடாதபடிக்கு திறப்பிலே நிற்கிற ஒரு மனுஷனை தேடினேன். ஒரு மனுஷனை நான் தேடினேன். இன்னைக்கு ஏன் வந்து தேசத்தை அழிக்க கூடாதபடிக்கு திறப்பிலே நிற்கிற ஒரு மனுஷனை தேடினேன், ஒருத்தரையும் காணல அப்படின்றாருன்னா, எல்லாம் அவங்க வீட்டுக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் சந்ததி நல்லா இருக்கணும், இதுதான் நம்மளுடைய ஜெபமா இருக்கு. இன்னைக்கு ஒரு எல்லையை தாண்டி நீங்க வெளியில வரணும்னு சொல்லி ஆவியானவர் விரும்புறார். ஆவியானவர் விரும்புறார். ஏன்னா அவர் வச்சிருக்கிற பெரிய திட்டம் ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. நிறைய பேருடைய காரியத்துல சிந்தையில நம்ம தனியா இருக்கிறவங்க என்ன பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு, தனியா இருக்கிறவங்க கூட தான் ஆண்டவர் இருக்கிறார். ரொம்ப பேர் சொல்லுவாங்க, எனக்கு தனியா இருக்கிறது பிடிக்காது, கூட்டமா இருக்கிறது தான் பிடிக்கும்னு. ஆனா தனிமையா இருக்கிறவங்க கூட கர்த்தர் வந்து சேர்ந்துருவார். ஹல்லேலூயா. கூட்டமா இருக்கிறவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்க தேவையில்லாத விஷயங்களை தான் நிறைய பேசிட்டு இருப்பாங்க. ஆனா தனிமையா இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு ஆண்டவருடைய துணையா இருக்கணும், அல்லது வேற ஒருத்தனுடைய துணையா இருக்கணும். இது ரெண்டு தான் நடக்கும். ஆனா எந்த இடத்துல நீங்க ஆவியானவரை சார்ந்து கொள்ளுவீங்களோ, தனிமையா இருக்கும் பொழுது, நான் சொல்றேன், உங்க மூலியமாய் தேசத்துல பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த செய்தி முடியும் பொழுது உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த காரியத்தை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம மேல செய்ய அவர் விரும்புகிறார். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம அவரால் எதையுமே செய்ய முடியாது. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்பீர் என்று சொன்னால், 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடக்க கூடுமோ என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. என்னவா? 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய. இப்போ ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி காமிக்க விரும்புகிறேன். பாஸ்டர் ஒரு நிமிஷம் வாங்களேன். சாரி. இப்போ நானும் பாஸ்டரும் இப்போ தஞ்சாவூருக்கு நாங்கள் போகலான் இருக்கிறோம். தஞ்சாவூர் எந்த பக்கம் இருக்கு? இந்த பக்கம் இருக்கு, சரியா? இப்போ பாஸ்டர் வந்து இப்போ தஞ்சாவூர் பக்கம் நிற்கிறாங்க, அவங்க அந்த பக்கம் போக நிற்கிறாங்க. ஆனால் நான் வந்து நானும் தஞ்சாவூர் தான் போகணும், நான் இந்த பக்கம் நிற்கிறேன். நாங்கள் 2 பேரும் முயற்சி பண்ணுறோம் போகிறதுக்கு. முடியுதா? முடியாது. ஏன்? இவர் வந்து கரெக்டாக நிற்கிறாரு, நான் எந்த பக்கம் நிற்கிறேன்? ஆப்போசிட் டைரக்ஷன் நிற்கிறேன். ஹல்லேலூயா. சாரி, தேங்க்யூ. அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிற நம்ம எப்படி வந்து எங்க போய் சேரணுமோ அங்க சேர முடியும் நம்புறோம். 2 பேர் ஒருமனப்படணும். 2 பேர் ஒருமனப்படணும். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? பாருங்க, ஒரு கணவனா ஒரு மனைவியா இருக்கட்டும், ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒருமனப்பாடு இல்லைன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? புருஷன் பேச்ச
மனைவி கேட்கறதே கிடையாது. என்ன ஆகும்? மனைவி கிட்ட போய் நான் என்ன ஆலோசனை கேட்கணும், அவ என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு கணவர் நினைக்கிறாரு. அவ பேச்செல்லாம் நான் கேட்கணுமான்னு நினைக்கிறாரு. அப்படின்னா என்ன ஆகும்? இது ரெண்டுமே குடும்பம் நடத்துறதுக்கு உண்டான அழகு கிடையாது. நான் சப்ஜெக்ட் அது இல்லை, நான் அதை தொடவும் விரும்பலை. ஏன்னா எனக்கு நான் வேற விஷயத்த நான் சொல்லணும்னு விரும்புறதுனால அதை நான் டச் பண்ண விரும்பலை. நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. ஆனால் ஆவியானவர் சொல்ற காரியம் என்னன்னா, எப்போ உங்க ஃபோக்கஸ் எப்பயுமே ஒரு மனப்பாட்டுக்குள்ள, ஒரு மனதா என் கணவர் செஞ்சா கரெக்டா இருக்கும் நீங்க நம்புவீங்களோ, அப்ப நீங்க அவர் என்ன வேணாலும் அவர் முடிவு எடுத்தாலும் அது சரியா இருக்கு நீங்க நம்புவீங்கன்னா அந்த முடிவு சரியாவே முடியும். அல்லேலூயா. இல்லை அப்படின்னாக்க அந்த இடத்துல பிரச்சனை உண்டாயிடும். அதே போலதான் நானும் அவரும் அவர் என்ன சொல்றாரோ அது மட்டும்தான். அவர் எனக்கு தலையா இருக்கிறார், நான் வாளா இருக்கிறேன். நாய்க்கு வாள் தனியா ஆடும், வாள் ஆட்டாது, தலையை ஆட்ட முடியாது. நம்ம எப்பயுமே கர்த்தருக்கு நிறைய பேர் ஆலோசனை சொல்றவங்களா இருக்கிறோம். இது இப்படி இல்லை ஆண்டவரே. வசனம் சொல்லுது, ஏன் ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியா பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் தெரியுமா? ஏன்னா படிச்சவன் 1008 பேசுவான், இது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு. ஆனா இந்த முட்டாள் பாருங்க, என்ன சொன்னானோ அதை அப்படியே செய்வான். நீங்க ஞானியா இருக்க விரும்புறீங்களா, முட்டாளா இருக்க விரும்புங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல தேவனுடைய பார்வையில நீங்க முட்டாளா இருப்பீங்கன்னா கர்த்தரை பயன்படுத்த உண்மையில் அவரா இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னீங்கன்னா ஒண்ணும் இல்லை, முடிஞ்சு போச்சு. பேதுரு சொன்னாரு என்னன்னு, ஆண்டவரே எனக்கு மீன் பிடிக்கிறது எந்த சீதோஷண நிலைன்னு தெரியும், எந்த இடத்துல போய் பிடிச்சா பிடிக்க முடியும்னு தெரியும், எந்த நேரத்துல போய் பிடிக்க முடியும்னு தெரியும். நான் நைட்டு முழுக்க பிரயாசப்பட்டேன், உங்க வேலையை பாருங்க நான் சொன்னாரு. எல்லாம் செஞ்சேன், உண்மைதான். ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க, அந்த வார்த்தையின்படியா நான் செய்யறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு என்ன பிரியமோ, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்யறேன்னு சொல்ற ஆள் மட்டும்தான் வேணும். அல்லேலூயா. நீங்க பெரிய படிச்சு ஸ்காலர்ல இருக்கிறதுலே உயர்ந்த படிப்புகளை படிச்சிருந்தாலும் சரி, ஒண்ணுமே தெரியாதுன்னு முட்டாளா கீழே உக்காந்து இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு ஒரே ஒரு ஆள் தான் தேவை, நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட தான் ஆண்டவர் அதை செய்து முடிக்க முடியும். அப்ப ஆண்டவர் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்குள்ள நம்மளை நடத்த விரும்புறாருன்னா நம்ம 2 பேரும் அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்க ஆயத்தமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க என்ன பேச சித்தமா இருக்கிறீங்களோ அதை நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நிறைய ஊழியக்காரங்கள், நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல, பட் இது எதுக்காண்டி நான் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக சொல்றேன். நான் இந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னாக்க, இந்த இடத்துல இந்த பாஸ்டர் ஒரு பெரிய பைபிள் டீச்சர், அவங்களுக்கு முன்னாடி நான் நின்று இந்த வார்த்தைகளை பேசுறதுக்கு உண்டான இதெல்லாம் கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதை விட நான் நல்லா ஒரு பிரசங்கத்தை பண்ணிடணும், அவரை விட நல்லா ஒரு பிரசங்கத்தை பண்ணிடணும் நான் நினைச்சு இங்க இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னா, நான் தேவனுடைய சித்தத்தை இல்லை, என்னுடைய சுய முயற்சியை நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன்னு அர்த்தம். ஆனா தேவன் அதை விரும்புவாரா? தேவ சித்தம் நிறைவேறுமா? நிறைவேறாது. ஆனா எப்ப சின்ன விஷயமா இருக்கும், நீ இதை மட்டும் போய் சொல்லிட்டு வா அப்படின்னுவாரு. என்ன ஆண்டவரே, நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேன், அதனாலதான் சொல்றேன். பெரிய இடங்களுக்கு நாங்க போற இடத்துல இந்த விஷயத்த போய் பேசிட்டு வாங்குவாரு. என்ன ஆண்டவரே, அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு வளர்ந்தவங்க தெரியுமா அந்த சபையில இருக்கிறவங்க எல்லாம், இவங்களுக்கு போய் இந்த வார்த்தைகளை சொல்றீங்களே, நீ போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்த பிறகுதான் தெரியும், நிறைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப என்னன்னா, என் மந்தைக்கு என்ன எந்த நேரத்துல தேவையா இருக்கோ அந்த வார்த்தைகளை நான் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தைகளை கொண்டு வருகிற ஒரு தேவ மனுஷனை மட்டும்தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை போய் நான் தெரியப்படுத்தணுன்றது முக்கியம் இல்ல, அவங்களுக்கு என்ன தேவையா இருக்கோ அதை போய் கொடுத்துட்டு வர ஒரு போஸ்ட்மேனா நான் இருக்க விரும்புறேன். அல்லேலூயா. அப்ப தேவன் இந்த நாட்கள்ல நமக்கு ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா,
இஸ்ரவேல் தேவனுடைய பிரமாணங்களையும் வழிகளையும் ஒத்துப்போனால் ஒழிய தேவனும் இஸ்ரவேலரும் ஒன்றாக செல்ல முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களாகி அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம அவர் சொல்ற வார்த்தைகளை, பிரமாணங்களை, கட்டளைகளை நம்ம ஃபாலோ பண்ணி அவருடைய வார்த்தைகளின்படியாக, அவருடைய வசனத்தின்படியாக நம்ம நடப்போம்னா, ஒத்து போனோம்னா நம்ம ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ண முடியும். இல்லைன்னா முடியாது. அப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் அவருடைய வசனத்துக்கு, அவருடைய சத்தத்திற்கு, அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நான் கீழ்ப்படிய விரும்புறேன். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறதே அவரை நம்பி, அவரை சார்ந்து, அவரே மெய்யான தேவன் சொல்லி, அவர் பேசுகிற வார்த்தைகளின்படியா நான் நடக்க விரும்புறேன்னு சொல்லி தான் வந்திருக்கிறோம். ஆனா நிறைய நேரங்கள்ல அதெல்லாம் நம்மளால செய்ய முடியல, அதான் உண்மை. ஆனா எப்ப நம்ம இந்த காரியத்துல ஒரு முழுமையான ஒரு தீர்மானத்துக்குள்ள வரமோ, முடிவெடுக்கிறோமோ, அப்ப நம்ம ஜெயிக்கிறவர்களா மாறுறோம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானத்துக்குள்ள வாங்க. ஆண்டவரே, இவ்வளவு நாளா நான் அங்கிட்டு இருந்துட்டேன் தான், உண்மைதான். ஆனா இன்னைக்கு இனிமேல் உங்க சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிய விரும்புறேன். நீங்க என்ன என் வாழ்க்கையில செய்ய சித்தமா இருக்கிறீரோ, என்னென்னலாம் என் மூலியமா செய்ய நீங்க ஆயத்தமா இருக்கிறீரோ, அந்த வழிகளுக்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்தீங்கன்னா எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்பீர் என்று சொன்னால், எரேமியா 6:16, வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அல்லேலூயா. பிரதர், எனக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, என் குடும்பத்தில் அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாமே சொல்லுவாங்க. நாங்களும் பாஸ்டுங்க உங்களுக்காண்டி ஜெபிப்போம். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு சின்ன அடிபட்டுருச்சு காலில், நம்ம யோசிக்கிறோம் 2 டாக்டர் நமக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்கிறாங்க. ஒன்று ஒரு டாக்டர்கிட்ட போனால் அழகா மேலே மருந்தை போட்டு பேண்டேஜ் போட்டு அனுப்பிச்சிடுவார். இன்னொரு டாக்டர்கிட்ட போனால் முதல்ல போனவொடனே டிஞ்சரை ஊற்றுவார், அதுக்கு அடுத்தது மருந்தை போட்டு பேண்டேஜ் போடுவார். இது ரெண்டுத்துல யாரை நம்ம சூஸ் பண்ணுறவங்களா இருக்கிறோம்? அவருக்கு டிஞ்சர் போடுறவர் தான் வேணுமா? பாஸ்டருக்கு டிஞ்சர் போடுறவர் தான் வேணுமா? ஏன் டிஞ்சர் போடுறவர் அவர் செலக்ட் பண்ணியிருப்பாரு? கொஞ்சம் யோசிங்க. பிள்ளைகள் பொதுவாக என்ன யோசிப்பானா, இல்லை அவர்கிட்ட போனால் அந்த டிஞ்சரை ஊற்றுவார், கால்லாம் எரியும், தாங்க முடியாது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா கிருமிகளும் அழிஞ்சிரும். ஒருவேளை வெறும் மருந்து போட்டு மேலே பேண்டேஜ் போட்டு ஒருவேளை அந்த கிருமி உள்ளே இருந்து ஒரு காலம், ஒரு 15 வருஷம் கழிச்சு காலையை வெட்டி எடுக்கிற மாதிரி வந்தா அதுக்கு ஓகேவா? அப்ப என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற சூழலுக்கு காரணம் யார்? நம்ம சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் யார்? இங்க நின்று டீச் பண்றவங்க, போதிக்கிறவங்க, உங்க வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தணும்னு சொல்லி அநேக வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் அவங்க மூலியமா பேசுகிறார். அந்த சத்தத்திற்கு நம்ம செவி சாய்க்கிறவர்களா இருக்கிறோமா? ஒபே பண்றோமா? அவர்களோ அதுல நடக்க மாட்டோம், ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, பூர்வ பாதை எது என்று விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவிற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சா, உடனே அந்த இடத்துல நின்னுடணும். ஏன் இந்த காரியம் இப்படி மாறுதலா முடிஞ்சிச்சு, ஏன் இது பிரச்சனை இப்படி ஆணுச்சு? ஒரு கேட் அடைக்கப்படுறப்பயே நீங்க உஷாராயிடணும். அடுத்தடுத்து கேட் அடைக்கப்படுறதுக்கு அடுத்த கேட்டுக்கு போகலாம், அடுத்த கேட்டுக்கு நோ. எனக்கு இருக்கிறது ஒரே வழிதான், அந்த ஒரு வழி அவர் மட்டும்தான். அவர் என்ன சொல்றாரு அந்த வழியாக தான் நான் போவேன். ஏன் நடந்துச்சுன்னு கேள்வி கேட்கணும். யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ போப்பா, உன் கூட நான் இருக்கிறேன், நீ போற இடமெல்லாம் ஜெயத்தை தருவேங்கிறாரு. ஆனா ஒரு சின்ன ஊரை பிடிக்க முடியல அவங்களால. ஒரு சின்ன ஊரை பிடிக்க முடியல, வெட்டுப்பட்டுட்டு வரான். யோசுவா என்ன பண்ணிட்டாரு? உடனே ஓடி போய் தேவ சமூகத்தில் உட்காந்துட்டாரு. நாங்கள் எங்கே தப்பு பண்ணோம் எங்களுக்கு சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? நீங்கள் யோசுவா 7:8 வாசிக்க முடியும். 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்திலையும் அவர் சொல்லி முடிச்ச பிறகு
இப்போ நீ போ, அந்த பட்டணத்தை உன் கையில் கொடுத்தேன்றார். நம்ம சின்னதா இருக்கும் பொழுதே நம்ம சரி பண்ணி கொண்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்ம கூட இடைபடவும், நம்ம கூட ஆண்டவர் பேசவும், ஆண்டவருடைய சித்தத்தை செய்யவும் நம்ம ரெடியா இருப்போம். இல்லைன்னா நம்ம சமாதானத்தை இழந்துருவோம், தூக்கத்தை இழந்துருவோம். நம்ம வாழ்க்கை எங்க போகுதுன்னே தெரியாது, காத்தடிக்கிற திசைக்கு போகட்டுன்னு விட்டுருவோம். ஆனா இந்த காரியத்தை அனுமதிப்பதற்காக கர்த்தர் நம்மளை வச்சில்ல. கர்த்தர் உங்களை என்ன நோக்கத்துக்காக அழைச்சிருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற கூடாது என்பதற்காக பிசாசு உங்க வாழ்க்கைக்குள்ள வேற சில விஷயங்களை உள்ள கொண்டு வந்து அப்ளை பண்றான். அதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்காதீங்க. குதிரைக்கு எப்படி கடிவாளம் போட்டு அது நேர் திசையில போறதுக்கு அது ஆயத்தமா இருக்கோ, அதுபோல நம்மளும் ஆண்டவர் சொல்றாரு, வலமோ இடமோ சாயாதபடி அப்படிங்கிறார். யோசுவா 1:5 வலமோ இடமோ சாயாதபடி அப்படிங்கிறார். எந்த டைரக்ஷன்ல நான் சாய மாட்டேன், நான் ஸ்டெபிளா நீங்க சொன்ன வார்த்தையை மட்டும் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நிக்கணும். அல்லேலூயா. எதுக்காக இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்க யாரா இருக்கிறீங்களோ அந்த இடத்திலிருந்து தேவனுடைய சித்தத்துக்கு நேரா நீங்க உங்களை விட்டு கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள உங்களை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்க இழந்து போன எல்லாத்தையும் நீங்க திருப்பிக் கொள்ள உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 6 2 கொரிந்தியர் 6:14 முதல் உள்ள வசனங்கள் பாருங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? போதும். இதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்க தேவையில்லை. இதெல்லாம் நீங்க படிச்சோன்னே என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்ப என்னன்னா, நீங்க யாரு கூட டிராவல் பண்றவங்களா இருக்கிறீங்க? ஒரு மனுஷன் 2 போட்டை ஸ்டார்ட் பண்ணி 2 படகோட்டியை வச்சுக்கிட்டு இதுல ஒரு கால் அதுல ஒரு கால் வச்சுக்கிட்டு 2 இடத்துக்கும் போயிட முடியுமா? மேலே நிக்கிறவன நிலைமை என்ன ஆகும்? நமக்கு கொடுக்கப்படுறது ஒரே ஒரு வாய்ப்பு தான், ஒரே ஒரு வழி தான். அந்த வழி அது அவருடைய வழி, அவருடைய சத்தியம். நீங்க 2 பேருக்கு வேலை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு காலம் முடியாது. அப்ப ஒரு முடிவை நீங்க எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள, நிர்பந்தத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. நம்ம இருக்கிறோம். நான் இனி இந்த சத்தத்துக்கு செவி சாய்க்க மாட்டேன். எந்தெந்த காரியங்களுக்கு நான் பிசாசோட உடன்படிக்கை பண்ணி அவன் கூட கை கோத்துக்கிட்டு நிக்கிறேனோ, இனி நான் அவன் கூட கை கோக்க மாட்டேன். இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ண வேண்டிய இடத்துக்குள்ள வரீங்க, இருக்கிறீங்க. அப்ப நீங்க அந்த தீர்மானத்தை எப்ப நீங்க எடுக்கிறீங்களோ அப்ப அவர் உங்களுக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நான் தேவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கேன், பரிசுத்தவானாதான் இருக்கிறேன், விசுவாச அறிக்கை பண்றதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா நான் நல்லவனாதான் இருக்கிறேன்னு சொல்லி வேற ஒரு ஆளோட கை கோத்துக்கிட்டு டிராவல் பண்ணி அவர்கிட்ட போய் சேர்ந்துடலாம்னு நினைக்கிறது அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். நீங்க உங்களையே நீங்க ஏமாத்திக்க கூடாதுன்னு சொல்லி ஆவியானவர் விரும்புறார். ஏன்னா உங்களை கொண்டு அவர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. உங்களை அழைச்சது சும்மா சாதாரண விஷயத்துக்காண்டி அழைக்கல. அவர் உங்களை கொண்டு ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாரு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும்னா நீங்க அவருக்கு தேவை. வசனம் சொல்லுது நீதிமொழிகள்ல, உங்களுடைய இருதயங்களுக்காக அவர் பேர் ஆவலோடு கூட ஏங்கி கொண்டிருக்கிறார். நம்மளுடைய இருதயத்துக்காண்டி அவர் ஏங்கிக்கிட்டு இருக்கிறார். என் பிள்ளை எப்படா என் சத்தத்தை கேட்பாங்க, எப்ப என் காரியமா அவன் ஓடுவான். நம்ம வேற வழியா ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு உலகத்தின் பின்னாக, உலகத்தினுடைய சத்தத்தின் பின்னாக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம்னா இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ரூட்டை மாற்ற வேண்டிய இடத்துக்குள்ள நம்ம நிர்பந்திக்கப்படுகிறவர்களா இருக்கிறோம். கொரோனா வந்துச்சு, எத்தனை பேர் வேலைக்கு போக முடிஞ்சு? சாப்பிடாம இருந்தோமா? ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலையும் என் கூட டிராவல் பண்ண நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த நேரத்தில் எங்களுக்கெல்லாம் ஜாப் வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஜீவனோட வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, முகாந்திரம் இருக்குல்ல. உங்களை என்னை காப்பாத்தி வச்சிருக்கிறாரே. அல்லேலூயா. எத்தனையோ கோடி ஜனங்கள் இறந்து போனாங்க. அப்ப you are something special. நீங்க கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக உங்களை என்னை வச்சிருக்கிறாரு.
நிறைய நேரங்களில் எங்கள் அப்பா என்கிட்ட வந்து சொல்லுவார், என் பையன் நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறான், அவன் இஷ்டத்துக்கே நடந்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி வேற சிலர்கிட்ட சொல்லி அவங்க வந்து என்கிட்ட கேட்ட காலங்கள்லாம் உண்டு. நான் அப்படி தப்பான காரியங்கள் நான் செய்கிறவன் இல்லை. அவங்க என்ன நினச்சி அதை சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் போய் உட்காந்து நான் அவங்க கூட பேச ஆரம்பித்தேன். இப்பா நீங்கள் என்னப்பா சொல்ல வரீங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லி விரும்புகிறீங்க, உங்களுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி நான் சரண்டர் ஆனேன். நான் சொல்கிறேன், அதுக்கு பிறகு எங்கள் மேலே இருந்த அன்பு பெருகினதை நாங்கள் பார்த்தோம். இன்னைக்கு பரமபிதா உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீ என்னோடு வந்து இணையணும்னு சொல்லி விரும்பி கொண்டிருக்கிறார். நம்ம இன்னைக்கு அந்த உடன்படிக்கை அவரிடத்துல போய் சொல்லுவோம், நான் தப்பி போயிட்டேன் உண்மைதான், ஆனால் நான் திரும்பி வரேன், இன்னைக்கு உங்கள் சத்தத்துக்கு மட்டும் நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி வரக்கூடிய காலங்களில் தேவன் நமக்கு செய்ய போகிற காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். சில வாரங்களுக்கு முன்பாக நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினாரு. நம்மளுடைய தேசத்தின் மேல ஒரு பெரிய அபிஷேக மலை கட்டவிழ்க்கப்பட போகுது அப்படின்னாரு. ஹல்லேலூயா. சபைகள் மேல ஒரு அக்கினி வந்து இறங்க போகிறது அப்படின்னாரு. சபைகளை நீ ஆயத்தப்படுத்த அப்படின்னாரு. இந்த அபிஷேகம் எதற்காக இறக்கப்படுகிறது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி நடக்க போற சம்பவம் என்னன்னா, இந்திய தேசத்தை பிசாசினுடைய கிரியைகளினால, அவனுடைய தாக்கத்தினால, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான காரியங்களால பெரிய பாதிப்பை தேசத்தின் மேல கொண்டு வர போறான். ஆனா அதுக்கு முன்னாடியே தேவன் உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எதற்காகனா, அவனுடைய கூட்டம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்தாலும் நம்ம அவனை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாய் மாறும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன சம்பவத்தை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். இப்போ நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, பயங்கரமாக சண்டை போடுறீங்க, பெரிய அடிதடி மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பக்கத்தில் ரோட்டில் போகிறவங்க எல்லாருக்கும் அது கேட்டுக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒருத்தன் உள்ள வந்து யாரையாவது ஒரு ஆளை, ரெண்டு பக்கத்தில் யாராவது ஒரு ஆளை அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீட்டில் உள்ள ஒரு ஆளுக்கு பிரச்சனைன்னா, வெளியிலேருந்து பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்கள் பிரச்சனை எங்கே போகுதுன்னே தெரியாது. உங்கள் பிரச்சனை யார் மேலே இப்போ பிரச்சனை திரும்பிடும்? டேஷ், நானும் என் பிள்ளையும் அடிச்சுக்கோண்டா, சேர்ந்துக்கோண்டா, நீ யாரா கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அதே போலதான் எவ்வளோ பெரிய பிரச்சனை உங்களுக்குள்ள உங்க வாழ்க்கைக்குள்ள கடந்து போய் கொண்டிருந்தாலும், இப்ப வரப்போற பிரச்சனைக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க ஒன்னா சேர்ந்து நிக்கணும்னு சொல்லி ஆவியானவர் விரும்புறார். ஹல்லேலூயா. ஏன்னா யுத்த களத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிற்க வைக்க விரும்புகிறார். நீங்க ஜெபிக்கிற ஒரு ஆவியால நிரப்பப்பட்டு இருப்பீங்கன்னா, நீங்க ஜெபிக்கும் பொழுது வானங்கள் திறக்கப்படுகிறத நீங்க பாப்பீங்க. தேவனுடைய அக்கினி தேசத்தின் மேல இறங்குகிறத நீங்க பாப்பீங்க. தேவனுடைய ஆவியானவர் இடைபடுகிற வார்த்தைகளை கொண்டு நீங்க தேசத்தின் மேல பேசுவீங்க. நீங்க எங்கேருந்து பேசுவீங்க எனக்கு தெரியாது, ஆனா எங்கேருந்து பேசினாலும் செயல்படுத்துகிறவர் வேற ஒருவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை ஒரு தெளிவுபடுத்தி இன்னும் ஏன் எப்படி நடக்க போகிறதுன்றதை நீங்க இன்னும் புரிந்து கொள்ளாம இருப்பீங்கன்னா இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்துதலின் புஸ்தகம் முதல் அதிகாரம், வெளிப்படுத்துதல் முதல் அதிகாரம் 10 வசனம், 9-10 வசனங்கள். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த யோவானுக்கு இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இல்லாத காரியங்கள் எதுவுமே இல்லை. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இல்லாத காரியம் ஏதாவது இருக்கா? எல்லாமே முடிவு எல்லாமே அதில் தான் இருக்கு. இவ்வளோ பெரிய விஷயத்தை யாருக்கு கொடுத்தது? யோவான் ஸ்நானனுக்கு கொடுக்கிறார். யோவானுக்கு கொடுக்கிறார், சாரி. இப்ப இந்த யோவான் எங்க இருக்கிறாரா? பத்முன்ற தீவுல. இந்த யோவான் கிபி 94 அந்த 96 வருஷங்கள், அந்த வருஷங்கள் சொல்றாங்க. அந்த நாட்கள்ல இஸ்ரேல்லாம் ரோமர் சாம்ராஜ்யத்தின் கீழே இருக்கு.
இப்போ இவர் இருந்த இடம் வந்து துருக்கியை ஒட்டின பார்டரு, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, வேலை செய்கிறாரு, ஊழியத்தை செய்கிறாரு. அப்போ ரோமர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள் கிறிஸ்தவர்களை அழிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. அந்த நாட்களில் ரொம்ப ரொம்ப கொடுமையான தண்டனைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப கொடுமையான தண்டனைகளை கொடுத்துருக்குறாங்க. அப்படி இந்த யோவான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் சொல்லி அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன தெரியுமா? எண்ணெய் சட்டிகளை தூக்கி போடுறாங்க. எங்க எண்ணெய் சட்டிகளை தூக்கி போடுறாங்க. அந்த எண்ணெய் சட்டிகளை போட்ட உடனே யோவானுக்கு ஒரு சேதமும் வரல. என்னடா அது, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா நிற்கக்கூடியவங்களை இவ்வளவு பேரை நம்ம கொண்டு இருக்கோம், இவன் யாரா, இவனுக்குள்ள என்னடா நடக்குது, ஒன்றும் புரியல அவனுக்கு. என்ன பண்ணும், கொதிக்கும், இது நீதி. ஆனா அந்த நீதியை மாத்துறவர் யாரு? ஹல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகளுக்காக எதை வேணாலும் மாத்த அவர் உண்மையிலவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவானை தூக்கி போட்டு அந்த இடத்துல ஒன்றும் மாற்றம் நடக்கல. ஒரு முடிவுக்கு அவன் வந்துட்டான், இவனை இனிமேல் கொல்லவே முடியாதுன்னு முடிவுக்கு வந்துட்டான். இவனை பேசாம நாடு கடத்திடலாம்னு சொல்லிட்டு இந்த பத்ம தீவுக்கு அவன் நாடு கடத்துறான். அந்த வருஷங்கள்ல அந்த இடத்துல வெறும் மலைகளும் குன்றுகளும் மட்டும்தான் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. தப்பிச்சு வெளியெல்லாம் வர முடியாது. யோவான் நினைச்சிருக்கலாம், ஏன் என்னை தூக்கி என்ன சட்டியில் போட்டாங்க, நான் ஏன் சாகல, நான் ஏன் அங்கேருந்து இந்த இடத்துக்கு வரணும், இப்படி யாருமே இல்லாத இடத்துல கொண்டு வந்து விட்டுவிட்டானே, இங்க என்ன நடக்க போகுது, எதுவுமே தெரியாது யோவானுக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள பற்றி எரிகிற அக்னியை குறித்து நீங்க ஏதோ ஒன்று நடக்குது நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையினுடைய சூழல்கள் அழிந்து போகிறது என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். நீங்க எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு நீங்க எல்லா விஷயத்திலையும் என்னை கண்டுக்க யாருமே இல்லை நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை தனிமைப்படுத்துவதே உங்களோடு கூட பேசுவதற்காக. ஏதோ சாதாரண விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு இல்லைங்க, சாதாரண திட்டங்களை கொடுக்க போறதுக்காக இல்லை. தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தும்படி, வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்தும்படி, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த வார்த்தைகளை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த யோவான் அந்த இடத்துல இறங்கி சுத்தி பார்க்கிறாரு, மலைகளும் வெறும் இதுதான் இருக்கு. பேசுறதுக்கு தான் மனசுல இருக்கிற வழியை இது மாதிரி எண்ணெய் சட்டியில போட்டுட்டாங்க, நான் எவ்வளவு வேதனையில் இருக்கேன் தெரியுமா, இப்படி தனிமையா கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அவர் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு ஆள் இல்லை, கேட்க ஆள் இல்லை. ஆனா இதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் ஏன் நடத்தினாரோ, எதுக்காக இங்க கொண்டு வந்தாரோன்னு வேற ஒரு ரூட் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அந்த ரூட்டை தான் நீங்க பார்க்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போற சூழல்களை பார்க்காதீங்க, இதை கூட்டிக்கிட்டு வந்த ஒருத்தர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக இந்த இடத்துக்கு தனிமைப்படுத்தப்பட்டேன் அப்படின்றத யோவானுக்கு தெரியல. ஆனா வசனம் சொல்லுது, அந்த பத்மு தீவுல நான் தனியா இருந்தேன், நான் ஒதுக்கப்பட்டு கடந்தேன். ஏன் இது நடந்துச்சு எனக்கு தெரியாது, அடுத்த வேளை சாப்பாடு என்ன செய்வேன் தெரியாது. இவன் உயிரோட இருந்தாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, தூக்கி போடுறாங்கன்னு சொல்லி போட்டாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மத்தியில் நீங்க இருந்தாலும் ஆவியானவர் இன்றைக்கு உங்க கூட இடைபட அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 10ஆம் வசனம் சொல்லுது, அங்க தனிமைப்பட்ட பொழுது, யாரும் பேச்சு துணைக்கு இல்லாத பொழுது, யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில, என் மனக்குமுறலை யார் கேட்பார் என்ற சூழ்நிலைகள் மத்தியில் இருந்த யோவானுக்கு இப்ப வேற ஒரு சம்பவம் நடக்குது, வேற ஒரு பிக்சர் நடக்குது. என்ன நடக்குது? கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன்னு சொல்லி இந்த யோவான் சொல்றார். கர்த்தருடைய நாள் என்பது ஆண்டவர் உயிரோடு கூட எழும்பின ஒரு நாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிரோடு கூட எழும்பின நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஹல்லேலூயா. அப்ப ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய நாள் என்பது உயிர்ப்பிக்கிற நாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய சூழல்களில் இருந்து நீங்க கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்க ஆயத்தமா இருக்கிறேன் நீங்க சொல்லுவீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தருடைய நாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று இந்த யோவான் சொல்றாரு.
இப்ப இந்த யோவான்ட்ட ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன காரியங்கள் எல்லாம் பேசினாரு? சபைகளை குறித்து பேசுறாரு, வரப்போகிற இனி நடக்க போகிற சம்பவங்களை குறித்து பேசுறாரு, தீர்ப்புகளை குறித்து பேசுறாரு, இனி வரப்போகிற அடுத்த காலங்களை பற்றி பேசுறாரு. நம்ம மரித்தோன்னே எங்கே போக போகிறோம், என்ன நடக்க போகுது, எங்கெல்லாம் இருக்க போகிறோம், என்னெல்லாம் இருக்கு, எப்படியெல்லாம் இருக்கு, எல்லாத்த பற்றியும் பேசிட்டார். இதை கேட்க யாருங்க இருந்தா? இவர் எங்கே எழுதினாரு, எப்படி எழுதினாரு, எங்கே வச்சிருந்தாரு, எதுவுமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறோமே, இதை பிரசித்தப்படுத்தினது யாரு? ஹல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, நீங்க பேசுறதை யார் கேட்க போறாங்கன்னு முக்கியம் இல்லை. ஆனா நீங்க பேச போற வார்த்தை தேவனுடையதா இருக்கும் என்று சொன்னால் தேவன் அந்த காரியத்தை ப்ரோமோட் பண்ணுவார். அதை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை சேர்ப்பார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்ற இந்த சத்தத்துக்கு நீ செவி சாய்ப்பீங்கன்னா வரப்போகிற எழுப்புதலுக்கு, வரப்போகிற அக்கினிய உங்க மேல ஊற்ற அவர் உண்மையிலவரா இருக்கிறார். நீங்க எந்த சைடுல நீங்க வாக் பண்ண விரும்புறீங்க, யாருடைய சத்தத்தின் கீழே இருக்க விரும்புறீங்க? நீங்க பிசாசுனுடைய சத்தத்தை கேட்டு உலகத்தின் பின்னால் ஓட விரும்புறீங்களா? ஓடுங்க, அதை பத்தி அவர் கவலைப்பட மாட்டாரு. ஆனா எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு என் வார்த்தைகளின்படி நடக்க விரும்புகிறானோ அவனிடத்துல என்னுடைய இருதயத்தை நான் திறப்பேன். வசனம் சொல்லுது எபேசியர் 2:7, உன்னதத்தில் அவரோடு கூட என்னை உட்கார பண்ணியிருக்கிறார். நம்ம போன வாரம் பார்த்தோம். இப்ப எதுக்காக உன்னை உட்கார வச்சிருக்கிறார், எதுக்காக உன்னை செப்பரேட் பண்ணினார் அப்படின்னா உங்களை என்னையும் அவர் நம்ம கூட பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்ன காரியத்தை பத்தி பேச போறாரு? அவர் மனசுல ஒரு வழி இருக்கு, அவர் மனசுல என்ன நான் நடத்தணும்னு சொல்லி விரும்புகிறனோ அந்த காரியங்களை செய்யும்படிக்கு நீங்களும் நானும் இருக்கிறீங்கன்னு அவர் நம்புறார். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஆண்டவர் உங்க இருதயத்தை திறப்பாருன்னு சொல்லி நீங்க நம்புறீங்கன்னாக்க, உங்க இருதயத்தோட பேசி கொண்டிருக்கிறார் நீங்க நம்புவீங்கன்னா, இன்னைக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்க நீங்க ஆயத்தமா இருங்க. ஏன்னா இந்த செய்தியை நான் எடுக்கும் பொழுது என்னுடைய இருதயம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, பெரிய பாரம் என்னை நிரப்ப ஆரம்பிச்சிருச்சு, ஒரு வசனம் என்னை ரொம்ப நொறுக்க ஆரம்பிச்சிருச்சு. லூக்காவின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ என் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஆண்டவர் அதனாலதான் ஒரு ஊமை சொல்றாரு. முதல்ல தீர்க்கதரிசிகள் அனுப்புறாரு, டேய் இவன் தாண்டா இந்த காரியத்தை செய்ய வந்திருக்கிறான், இவனை அடிச்சு கொன்னுறாங்க. கடைசியா தன் பிள்ளையவே அனுப்புறாரு, இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் இவன் தான், இவனை தீர்த்துட்டோம்னா எல்லாம் நமக்கு உரிமையாயிடும். முடிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க யாரா இருக்கிறீங்க? கிறிஸ்துவ ஒவ்வொரு நாளும் நம்ம கல்வாரி சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோமா? அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யாம, அவருடைய வார்த்தை என்னன்னு புரியாம, அவர் எதற்காக இந்த காரியங்களை அனுமதிச்சிருக்கிறார் தெரியாம நீங்க ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? அங்க போனா அது நடக்கும், இங்க போனா இது நடக்கும், எங்கிட்டாவது எனக்கு ஒரு வழி பிறக்காதான்னு சொல்லி இன்னைக்கு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன். க்ஷணமே தேவனுடைய சத்தத்தை கேளுங்க. நீங்க இருக்கக்கூடிய இடங்களுக்குள்ளாகவே, உங்க ஆலயத்துக்குள்ளேயோ உங்க வீடுகளுக்குள்ளேயோ கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய அவர் உண்மையிலவராக இருக்கிறார். அது அவருக்கு லேசான காரியம், அது அவருக்கு லேசான காரியம். இன்னைக்கு தேவனுடைய இருதயம் பாரம் நிறைந்ததா இருக்கு. என் காரியமா யார் போவான் என்ற ஒரு பெரிய அங்கலாய்ப்பு அவருடைய இருதயத்தில் இருக்கு. நம்ம அடிச்சுட்டு நிக்கிறவ நேரம் இல்லை, இது நம்முடைய எதிராளியை அடிக்க வேண்டிய நேரம். பிசாசு உள்ள பூந்து எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இனி நம்ம அமைதியா இருக்கிறது தேவனுடைய சித்தம் இல்லைங்க. தேவனுடைய இருதயத்தை நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னா
தேவனுடைய இருதயம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா, அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு தான் நான் இருக்கிறேன் நீங்க சொல்லுவீங்கன்னா, இன்னைக்கு அவர் சொல்ற அந்த சத்தத்துக்கு நீங்க செவிசாயுங்க. வரப்போகிற பெரிய காரியத்துக்கு அழிவை தடுத்து நிறுத்தப்படும்படி தேவன் உங்களையும் என்னை நம்புறாருங்க. இன்னமும் நம்ம வேற வழியா ஓடிக்கிட்டு இருப்போம்னா, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்ற சத்தம் இன்னைக்கு உங்க செவிகள்ல கேட்டுக்கிட்டு இருக்கு. கேட்கும்னு சொல்லி இருக்கிறார் வசனத்துல. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, உடனே அந்த இடத்துல ஒரு பிரேக்கை போடணும். இந்த இடத்துல நீங்க பிரேக்கை போட்டா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில தேவன் வச்சிருக்கிற அச்சீவ்மெண்ட்டுக்குள்ள வர முடியும். இல்லை அப்படின்னா இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுமான்னு எனக்கு தெரியாது. நான் வரும்பொழுது ஒரு சர்ச்சில் ப்ரீச் பண்ணிட்டு வந்தேன். அப்போ அந்த சர்ச்சில் ஒரு பையன், அப்போ தான் அந்த சர்ச்சுக்கு புதுசாக வந்திருக்கிறாப்புல. இப்போ தான் சத்தியத்தை பேசவே ஆரம்பிக்கிறாங்க அந்த பையனுக்கு. ஆனால் போன வாரம் அந்த பையன் மரித்து போயிட்டானாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு, ஒரு விடுதலை அல்லது ஒரு முடிவு என்பது எப்போ இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அது அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த பையன் பயங்கர தீவிரமாக ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள ஆண்டவரை அதிகமான ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டானாம். ஒருவேளை அவனை வச்சிருந்தா என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸ்லைடிங்காக இருக்கலாம், பின்தங்கி போயிருக்கலாம். ஆண்டவர் அவனை நேசிக்கிறாரு, இவன் இந்த நிலைமையில என்கிட்ட வந்துடட்டும்னு சொல்லி எடுத்துக்கிட்டாரு, நான் நம்புறேன். ஆனா நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்து இவ்வளவு நாட்களா நம்மளை டிராவல் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறார். எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி இன்னைக்கு ஜீவனோட வச்சிருக்கிறாருன்னா ஒரு நோக்கம் இருக்கா இல்லையா? நோக்கம் இருக்கா இல்லையா? நான் சொல்றேன், ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கைக்குள்ள செய்ய போறாரு. ஒரு பெரிய அபிஷேகத்தை கட்டவிழ்க்க போறாரு. இந்த அபிஷேகம் நம்மளை எதுக்காக வேண்டினா, இனி வரப்போற காலங்கள் என்னன்னா நமக்கு எதிராக இருக்க போகுது. நான் சொல்றேன், இனி எப்படின்னா, நம்ம சுவிசேஷம் அறிவிக்க எல்லா இடத்துலையும் தடை வருது, அங்கெல்லாம் போறதுக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம்ல, இனி எல்லா இடத்துலையும் தடை தான் வரப்போகுது. எல்லா இடத்துலையும் தடை தான் வரப்போகுது. எப்படி நம்ம சுவிசேஷம் அறிவிக்காம இருக்கிறது? அப்ப நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல நான் பேசும்போது சொன்னேன், நம்ம தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகத்தோடு கூட நீங்க இருப்பீங்கன்னா வரப்போகிறவனை குறித்து கர்த்தர் உங்களை கூட பேசுவார். எரேமியா 1:1 நான் அதை பேசினேன். அப்ப நீங்க பேசுறவங்களா நீங்க மாறிட்டீங்க, தேவனுடைய சத்தமா நீங்க மாறிட்டீங்கன்னா, தேவன் உங்களை கொண்டு நம்மளுடைய பட்டணத்தில் மாத்திரமல்ல, நீங்க போற இடங்கள்லாம் உங்களை ஒருத்தரும் எதிர்த்து நிற்க முடியவே முடியாது. ஏன்னா கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை விடுவிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன், நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறேன். ஆனால் என்னை இதைத்தான் பேசும்படி தேவன் உந்தி தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு நீங்கள் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளணும்னு சொல்லி விரும்புகிறார். தேவனுடைய பாரம் என்ன நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. என்றைக்குமே நம்ம பெட்டிஷனையே போட்டுக்கிட்டு இருக்கிற நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கோணம் இன்னைக்கு, ஏசப்பா உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குது, நீங்கள் என்ன பாரத்தோடு இருக்கிறீங்க, என்ன வழியோடு இருக்கிறீங்க, நாங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை நீங்கள் கேளுங்க. அவர் உங்கள் இருதயத்தில் அவருடைய பாரத்தை வைக்க அவர் ரெடியாக இருக்கிறார். அல்லேலூயா. பிதாவுடைய இருதயத்தில் இருந்த பாரத்தை நிறைவேற்றதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் வேலையை முடிச்சுட்டு போயிட்டாரு. மீதி இருக்கிற வேலையை செய்ய வேண்டியது நம்ம தான். அல்லேலூயா. காலம் மிக சமீபமாக இருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் கொடுமையாக இருக்க போகுது. அதுக்கு நம்ம தப்பிக்கொள்ளணும்னா அவருடைய பிரசன்னம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. இன்னைக்கு வரப்போகிற அந்த அபிஷேகத்தை, தேவன் கொடுக்கக்கூடிய அந்த அக்கினியை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்கன்னா, தேவன் உங்களையும் கொண்டு இந்த சபையை கொண்டு தேசத்தில் பெரிய மாற்றங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கக்கூடிய இடத்துல நம்ம கண்களை மூடி அப்பாவை நோக்கி பாருங்க. அப்பா, உங்க இருதயத்தினுடைய பாரம் என்ன, நாங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் அவரை நோக்கி கேளுங்க. இயேசு தான் உங்களுக்கு மாடல் ரோல். இயேசு இந்த பூமிக்கு வந்தார், கெத்செமனில பாடுகளை படுறாரு. சீசர்கள் வெளியில் இருக்கிறாங்க, விட்டுட்டு வந்திருக்கிறோமேன்னு தெரியும் அவருக்கு. ரத்த கண்ணீர் வடிக்கிறாரு.
இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகன்று போக கூடுமானா போகட்டும். பயங்கர வேதனையோட இருக்கிறாரு. யாரை நம்பி 1 மணி நேரம் ஜெபிங்கன்னு சொல்லிட்டு வந்தாரோ அவங்க எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுனுடைய இருதயம் நமக்குன்னு யாருமே இல்லைன்ற ஒரு முடிவுக்கு தள்ளப்படுது. நான் பானக் பண்ண இதோ உங்களை இந்த காரியத்துக்காக தான் நீங்க என்னை அழைச்சிருப்பீங்கன்னா அது மட்டும் எனக்கு நிறைவேறட்டும். ஆண்டோடைய சமூகத்தில் விட்டு கொடுத்தார். இதை நான் பானன் பண்ணா ஒழிய இது என்னை விட்டு நீங்காதுன்னு அவருக்கு தெரியும். இதை நான் செய்தே முடிக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் சில காரியங்களுக்கு மத்தியில நம்ம கடந்து போய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் வைத்திருக்கிற எல்லைகளை, வைத்திருக்கிற ஆத்துமாக்களை, தேசங்களை சுதந்திரிக்க தேவன் நம்மளை வைத்திருப்பார் என்று சொன்னால் நாம் இந்த வழியாய் கடந்து போகவே ஆக வேண்டும். வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில், பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி இயேசு இந்த பூமிக்கு தன்னைத்தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து வந்தபடியினால, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினபடினால அவர் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து, இதோ வானுலகத்தோர் பூலகத்தோர் முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியாய் செய்து அவர் எல்லா நாமங்களுக்கும் மேலான ஒரு நாமத்தை அவருக்கு கொடுத்தார். இன்றைக்கும் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி நீங்கள் செய்ய ஒப்பு கொடுப்பீர் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற உயர்வுகளை, மேன்மைகளை நீங்க பரலோகத்தில் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Lord. Ramashabadala ragadala raba. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், என் நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி சாய்க்கும்படி, தேவனுடைய திட்டத்திற்கு நேராய் நடத்தப்படும்படி தேவனுடைய ஆளுகைகள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. ஒரு விசையாய் கண்களை மூடி, ஒரு விசையாய் கண்களை மூடி அப்பாவை நோக்கி நீங்க பாருங்க. நீங்க இந்த ஆலயத்தை விட்டு வெளியில கடந்து போகும் பொழுது நீங்க பார்க்கிற மனுஷர்கள் எல்லாம் அவரை அறியாத ஜனங்கள், எப்பேற்பட்ட சூழல்களுக்கு மத்தியில் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் உங்களை இந்த பகுதியில் வைத்திருக்கிறேனே. நீங்க பார்க்கிற மனிதர்கள் யார் எப்பொழுது இறப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை நீங்க அந்த நபருக்கு சுவிசேஷத்தை சொல்லி இருப்பீர்கள் என்று சொன்னால், அவரும் மனம் திரும்பி இருப்பார் என்று சொன்னால், அவர் மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும். பரலோகத்தை சந்தோஷத்தை படுத்துறது அவங்க வேலை. என் மக்கள் அறிவில்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, சங்காரமாகி கொண்டிருக்கிறார்களே, வெளியில் செல்லுகிறவர்கள் மீண்டும் வீடு திரும்பாமல் அநேகர் மரித்துக் கொண்டிருக்கிறார்களே,
பாவமான சூழ்நிலை எங்கு பார்த்தாலும் உண்டாயிருக்கிறதே. இதோ ஜனங்கள் வஞ்சிக்கிறார்கள், முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள், கொலை செய்கிறார்கள். இப்பேற்பட்ட கடினமான இருதயங்கள் உள்ள ஜனங்கள் மத்தியிலே சரீர வியாதிகளினால் அநேகர் மரித்துக் கொண்டிருக்கிறார்களே. நான் யாரிடத்திலே முறையிடுவேன்? இவர்களை குறித்து நான் யாரிடத்திலே முறையிடுவேன்? அதற்காகவே நான் உன்னை இன்றைக்கு தேடி வந்தேன். சாதாரண வயிற்று வலிதான், சூசைட் பண்ணிக்கிறாங்க. வாழ தெரியல, சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஜனங்களை யார் விடுவிப்பார்? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ கோடி ஜனங்கள். அப்பா தகப்பனே, உங்க இருதயத்தை எங்களுக்கு தாங்கடடி. இந்த உலகத்தின் பின்னாய், எங்களுடைய தேவைகளின் பின்னாய் ஓடிக்கொண்டிருக்கிற எங்களுடைய இருதயத்தை உம்முடைய இருதயத்தினுடைய பாரமாய் நீர் மாற்றுவீராக. எங்களை நம்பி எங்களை இந்த பகுதிக்குள்ள வச்சிருக்கிறீங்களேப்பா, அந்த தெருவுல வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே. எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறாங்களேப்பா. இதெல்லாம் நாங்க அறியாம இருந்திருக்கிறோமே டாடி. ஒரு விஷயம் எங்களை மன்னியும், ஒரு விஷயம் எங்களை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். இப்பொழுதே எங்களை விட்டு கொடுக்கிறோம் டாடி. நாங்கள் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ நாங்கள் அதை செய்ய எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். எங்களை நாங்கள் விட்டுறோம்ப்பா, நாங்க எங்களை விட்டுறோம். எங்க சுய முயற்சினால நாங்கள் ஓடின நாட்கள் எங்களுக்கு போதும். எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஓடின நாட்கள் எங்களுக்கு போதும். பிரசங்கி சொல்லுகிறான், எல்லாம் வருத்தமும் பாரமே மீதி இருக்கிறது. ஆனால் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நன்மைகளும் கிருபைகளும் உங்களை தொடர்கிறதா இருக்கிறது. Oh, thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Lord. உங்க இருதயத்தினுடைய பாரத்தை ஆண்டவரே உங்க பிள்ளைகள் மத்தியில நீங்க கொடுப்பீராக. உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நீங்க எப்படி கதறுவீங்க, எப்படி துடிப்பீங்க? ஏங்க உங்க வீட்டுக்கு மட்டும் வந்தா அப்படி? உங்க பகுதியில் உள்ள மக்கள் எப்படி கதறி கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். யோனாவாதான் பார்த்து சொன்னார், நீ என் ஜனங்களாகிய இதோ அந்த நினைவே பட்டணத்துக்கு நீ போ. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாம் போய் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்கன்னு. இல்லைங்க, ஆண்டவர் இந்த நாட்கள் அவங்களுடைய இருதயத்தை உடைத்து வைத்திருக்கிறார். யாராவது வந்து என்னை தேற்ற மாட்டார்களா? யாராகிலும் வந்து என்னுடைய இருதயத்திற்கு காயம் கட்ட மாட்டார்களா? நல்ல வார்த்தைகளை எனக்கு சொல்ல மாட்டார்களா? அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். என் மகனே, என் மகளே, என் வார்த்தைகளை நான் உன் இருதயத்தில் வைத்தேனே, அந்த வார்த்தையில் அதிகாரமும் வல்லமையும் ஜீவனும் இருக்கிறதே. நீ யாரிடத்தில் பேசுவாயோ நான் அவரிடத்தில் இடைபடுவேனே. நீ போய் எனக்காக நிற்பாயா? என் காரியமாய் நீ போவாயா? இந்த சுவிசேஷத்தை நீ அறிவிப்பாயா? என்னுடைய பாரத்தை நீ சுமப்பாயா?
ஆவியானவர் இன்றைக்கு உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர், உங்களுடைய உள்ளத்திரியங்களை அறிந்திருக்கிற தேவன். நீ உனக்காக வாழ்ந்த நாட்கள் போதும், நீ எனக்காக வாழுவாயா? எனக்காக ஓடுவாயா? என்னுடைய சித்தத்தை செய்வாயா? என்னுடைய இருதயத்தின் பாரத்தை நீ நிறைவேற்றுவாயா என்று அவருடைய அங்கலாய்ப்பை, அவருடைய இருதயத்தை, அவருடைய குமுறல்களை உங்கள் மத்தியிலே அவர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் இருக்கிறேன்ப்பா, நான் இருக்கிறேன்ப்பா. உங்க காரியமா நான் போவேன் டாடி, உங்க காரியமா நான் போவேன். நீங்க என்ன செய்யணும்னு சித்தமா இருக்கிறீங்களோ நான் அதை செய்ய என்னை விட்டு கொடுக்கிறேன்ப்பா. நம்ம நிறைய நேரங்கள்ல அவரை அறியாத நாட்கள் அழுதப்பல்லாம் அவர் ஒவ்வொரு நாள் வந்து உன்னை தேற்றினேனே, உன்னை ஆற்றினேனே, உன் காயங்களுக்கு நான் மருந்துட்டேனே, விழுந்த உன்னை தூக்கி எடுத்தேனே, கண்மலையின் நெடுப்பிலே உன்னை வைத்து பாதுகாத்தேனே, எந்த சூழலும் உன்னை மேற்கொள்ளாதபடி உன்னை நடத்தினேனே. அப்பெல்லாம் நீ எவ்வளவு சந்தோஷப்பட்ட. ஆண்டவர் என் வாழ்க்கையை வந்து மாத்தினாரே, யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு என் வாழ்க்கைக்குள்ள வந்தாரே அவரே. இன்னைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அப்பா உங்க இருதயத்தை, உங்க பாரத்தை, உங்க பிள்ளைகளோடு பேசணும்னு சொன்ன விஷயங்களை அவங்க கிட்ட பேசிட்டு ஆண்டவர், இந்த கிரியைகளை நடப்பிக்க போறவர் நீங்க தான். உங்க இருதயத்தை, உங்க பாரத்தை உங்க பிள்ளைகளோடு நீங்க பகிர்ந்து கொண்டீங்க. இந்த காரியத்துக்கு ஆண்டவரே செயல்படுத்த இந்த உலகத்தின் பின்னாய் ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு முன்பக்கமாய் திரும்புவார்களாக. இந்த நேரத்தில் ஆண்டவரே வானம் இவர்களுக்காய் திறக்கப்படுவதாக, ஒரு அபிஷேகம் இறங்கி வருவதாக. உங்க தேவ மகிமை இறங்கி வரட்டும்பா, உங்க தேவ அக்கினி இறங்கி வரட்டும். யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் அவங்க அபிஷேகம் இறங்கி வரட்டும். இந்த கடைசி கால அபிஷேகம் இறங்கி வரட்டும். தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம் இறங்கி வரட்டும். வெளிப்பாட்டின் வரம் இறங்கி வரட்டும் ஐயா. உங்க இருதயத்தினுடைய பாரம் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உங்க தேவாக்கினி இறங்கி வரட்டும்பா, உங்க தேவாக்கினி இறங்கி வரட்டும் டாடி. Touch everyone டாடி, touch. நான் இருக்கேன்பா, நான் இருக்கேன்பா, நான் இருக்கிறேன் டாடி, நான் இருக்கிறேன்ப்பா. வாய்களை திறந்து சொல்லுங்க, பா உங்க காரியமா நான் போக ரெடியா இருக்கிறேன். என்னை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்கப்பா. மறுரூபமாக்குங்க, மறுரூபமாக்குங்க அப்பா. இந்த சபையை கொண்டு, இந்த மக்களை கொண்டு இந்த பகுதிகளுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். இந்த வெளிச்சத்தை தேடி அநேக இருளுள்ள ஜனங்கள் கடந்து வருவார்களாக. இதனுடைய எல்லைகள் விஸ்தாரப்படுவதாக ராஜா. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Jesus. ஆவியானவரே உங்க கரத்துல கொடுக்கிறேன்.
நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கங்கப்பா. உங்க பிள்ளைகளை நீங்க டேக் ஓவர் பண்ணிக்க. உங்க கரத்துல கொடுத்துறேன் டாடி. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீரா. பெரிய காரியங்களை செய். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுடைய ஆவியானவர்கள்ட்ட யார்கிட்ட பேசியிருப்பார் சொன்னா தயவு செய்து எழும்பி முன்னாடி வாங்க. ஆவியானவர் இன்றைக்கு உங்களோட பேசி இருக்கிறாருன்னா, உங்க இருதயத்தில் இந்த காரியங்களை விதைச்சிருப்பாருன்னா, நான் ஆண்டவருக்காண்டி எதையாவது செய்யணும் நீங்க விரும்புவீங்கன்னா தயவு செய்து எழும்பி முன்னாடி வாங்க. தகப்பனே, உங்க கரத்தில் ஆண்டவரே வந்திருக்கிற தாயார் மட்டும் இல்ல, இந்த சபை முழுக்க நான் உங்க கரத்துல கொடுக்கிறேன். நீங்க இங்க பேச சித்தமா இருந்திருக்கிறீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. அவங்க முன்னிலைப்படுத்தலைனாலும் நீங்க அவங்கள பயன்படுத்த உண்மையிலவராக இருக்கிறீங்க. உங்க கரத்துல இந்த நேரத்துல ஒவ்வொருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நேரத்தில் ஆண்டவரே, மோசையின் மேல இருந்த அபிஷேகத்தை அந்த 70 பேர் மேல ஸ்ப்ரெட் பண்ணீங்களே ஆண்டவரே, இந்த நேரத்துல ஆண்டவரே அப்பா உங்க பாரத்தை, உங்க இருதயத்தை இந்த நேரத்துல அப்பா ஊழியர்கள் மேல இருந்து ஒரு அபிஷேகம் இந்த சபையின் மேல இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. ரச்சா இறங்குவதாக. உங்க தேவ மகிமை அக்கினி இறங்கி வரட்டும்பா. வரப்போகிற காரியங்களுக்கு, வரப்போகிற அப்பா தகப்பனை திட்டங்களுக்கு நேராய் நடத்தப்படும்படி ஒரு தேவ அபிஷேகம் இந்த சபையின் மேல இறங்கட்டும். சபையின் மேல இறங்கட்டும். அது இருக்கிற தாயார் மேல இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் உங்க சமூகத்தில் நான் விட்டு கொடுக்கிறேன். ஆவியானவர் நீங்க டேக் ஓவர் பண்ணுங்கப்பா. இந்த காரியங்கள் இன்னைக்கு உங்க புரியலனாலும் ஒரு நாள் உங்களுக்கு புரியும், நான் நம்புறேன். ஏற்ற காலத்தில் அதை செய்து முடிப்பீங்க. இந்த இடத்துல இருந்து நீங்க யார் வேணா நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க. கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்பக்கூடிய ஒரு பெரிய சந்ததி இந்த இடத்துல இருந்து எழும்ப போகுது. நீங்க பாப்பீங்க, கர்த்தர் அதை செய்து முடிப்பார். கர்த்தர் அதை செய்து முடிப்பார். தகப்பனே மக்கள் நான் நன்றி சொல்றேன். பிசாசு ஒரு நாளும் இந்த திட்டங்களை சிதறடித்தாதபடிக்கு இரத்த கோட்டைகளை நான் மூடி மறைக்கிறேன். உங்க நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை பேசிக் கொண்டிருக்கும் சொன்னேன், இதை காக்கணும் அதை காக்கணும்ட்டு நான் நீதிமன்றத்துக்கு போனேன். ஆண்டவர், எத்தனை வருஷம் வீணடிச்சிருக்கிறேன். நம்முடைய சுயம், நான் என்கிற ஆணவம், நான் பெரியவர் நீ பெரியவரா என்கிற அந்த ஒரு எண்ணம், இவைகளெல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி வைங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாம் எழுந்து நிற்போமா? கர்த்தருடைய பந்திக்கு நேரம் போவோம். ஏன் ராஜ்யம், ஊ ராஜ்யம், இது தேவனுடைய ராஜ்யம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? உடைய வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்களேன் ப்ளீஸ். தயவு செய்து வாங்க, தயவு செய்து வாங்க. இயேசு பற்றி ஒருவருக்காக சொல்றதுக்கு நீங்க உங்களை அர்ப்பணிங்க ப்ளீஸ். நம் வாயின் வார்த்தைகள் இருதயத்து தியானமும் கர்த்தருக்கு பிரீதியா இருக்கணும். எத்தனை பேர் இருக்கீங்க? நான் பிறரை குறை சொன்னது போதும், பிறரை காயப்படுத்தினது போதும், ஐயோ நீதிமன்றம் என்னை காப்பாற்ற நான் நினைத்தது போதும். கர்த்தர் தான் காப்பாற்றுகிறவர், கர்த்தர் தான் நடத்துகிறவர். சபை அவருடையது, சபைக்கு தலைவர் அவருடைய, அவர்தான் தலைவராயிருக்கிறார். உன் வாழ்க்கையில உன் சுய பலத்தை விட்டுட்டு
முழுவதுமா கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடு. எத்தனை பேர் இருக்கீங்க? இப்ப நான் பேசிட்டு இருக்கிற அவர் பலத்தினாலதான் பேசிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுறாரு. தற்பெருமை. இத்தனை வருஷமா நான் விசுவாசியா இருக்கிறேன். இத்தனை வருஷமா நான் எனக்கு இப்படி பிரசங்க சாஸ்திரம் தெரியும், இப்படிப்பட்ட எனக்கு காரியங்கள் எனக்கு தெரியும். நான் இவ்வளவு வருஷமா இந்த இதுல சபையில இருக்கிறேன். பாஸ்டர் சொன்னாதான் செய்வேன். இல்ல இல்ல, கர்த்தர் சொன்னா செய்வேன். எத்தனை பேர் போடுகிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நான் ரொம்ப சேஃபா இருக்கேன். நான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறேன். நான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறேன். என் வீடு அரணிப்பா இருக்கு. என் வியாபாரம் அரணிப்பா இருக்கு. எனக்கு லாபம் நல்லா இருக்கு. நான் நல்ல வாலிபனா இருக்கிறேன். நான் திறமசாலியா இருக்கிறேன். அழகு தோற்றத்தில் உடையவனா இருக்கிறேன் என்று சொல்லி கடமை கண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே, உன்னுடைய சுய பலத்தை நம்புவதை விட்டு கர்த்தரை நம்பு. கர்த்தரை சார்ந்து கொள். இது கடைசி காலங்களா இருக்கிறது. தேவர்களை பயன்படுத்துவதற்கு இடம் கொடுங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? ஹல்லேலூயா. என்னை அனுப்போ, நான் போறேன் அப்படின்னு சொன்னார். ஏசியா சொன்னாரியா? நான் இதை கேட்கும் பொழுதுதான் சொல்றேன். எத்தனை வருஷம்? 18 வருஷம் வழக்கறிஞரை நம்பி, நீதிமன்றத்தை நம்பி, கொடுத்த ஆவணங்களை நம்பி, ஆனா கர்த்தரை நம்பி நம்ம போறோமா? Are we traveling by trusting God? அவரை நீங்க நம்பி பயணித்தா என்றைக்குமே வெற்றியா இருக்கலாம். ஆமென். ஒருத்தருக்காவது நான் சுவிசேஷம் சொல்ல என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே சொல்றவங்க உடைய வலது கரத்தை உயர்த்தி அர்ப்பணிங்க, 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 அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் காயப்படுத்துறவங்க கிடையாது. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I always love people to be blessed. வேதாந்ததான் எதிர்பார்க்கிறது. பட்டம் பதவி எல்லாம் வீண். நான் பாஸ்டரு, நான் மூப்பரு, நான் டீக்கனு, இதெல்லாம் வீண். நான் அந்த இடத்துல நிக்கிறேன்னா, அந்த நிலைக்கு நான் அர்ப்பணித்து இருக்கிறேன்னா, நான் ஒரு விசுவாசியா இருக்கிறேன்னா, ஒரு வாலிபனா கர்த்தருக்கு வைராக்கியமான வாலிபனா இருக்கிறேன்னா, தேவன் அதை எதிர்பார்க்கிறார். என்னை அர்ப்பணித்து எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? அர்ப்பணித்து அர்ப்பணித்து என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். நன்றி ஆண்டவரே. அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன். எனக்கு வேத அறிவு இருக்கு, அதெல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி வைங்க. அர்ப்பணித்தேன். அந்த அணியை கொஞ்சம் 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 அது மறுபடியுமா பாடுங்களேன். அர்ப்பணித்தேன். என் குடும்பம், என் காரியம், என் வியாபாரம், அதிலே நான் ரொம்ப ஆக்கிப்பேடா இருக்கிறேன். நான் அர்ப்பணித்தேன். எவ்வளோ பேசுறோம், எவ்வளோ குற்றப்படுத்துறோம், எவ்வளோ காயப்படுத்துறோம், எவ்வளோ ரணவரத்தக்கதாக பேசுறோம். முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்ன முழுவதுமா கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, என்னை அர்ப்பணித்தேனையா, ஜீவனை கொடுத்தவரே, ஆண்டவரே, மறுவாழ்வு தந்தவரே, அதிசயங்களை காணப்படுகிறவரே, அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். தேவ சமூகத்தில் செலவிடுகிறவர்களே, ஆத்மா சரீரம், நான் 1 மணி நேரமாவது ஜெபிப்பேன், வேதத்தை திறந்து வாசிப்பேன். ஹல்லேலூயா. நான் ஒரு ப்ரோக்ராம்காக நான் வாழல, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நான் சுயபலத்தை நம்பி எத்தனை வருஷம் ஓடி இருக்கிறேன்.
எனக்கு திறமை இருக்கு. I can play a keyboard. நான் நல்ல வாத்திய கருவி வாசிக்க எனக்கு தெரியும். நல்ல பாட தெரியும். பிரசங்கிக்க தெரியும். அர்ப்பணித்தேன். உன்னை நான் கர்த்தர் நம்புறார். ஆமென் சொல்லுங்களேன். யாரை நம்புறது ஆண்டவரே? ஐயோ, காயப்படுத்தி பேசுகிறார்களே, பின்னாடி இந்த புறம் முதுகு குத்துகிறார்களே, இவ்வளவு தெய்வ சமூகத்தில் அழுதிருக்க தெரியுமா? தேவன் சொன்னதை உங்க மத்தியில வச்சிட்டேன். நன்மை கருதி தானே பேசுறேன், அன்பினால தானே பேசுறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் உமக்கு என்று நிற்பதற்கு கிருபை தருவீரார். கரங்களை உயர்த்தி ஒரு விசையாய் பந்திக்கு போறது. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஹல்லேலூயா. அர்ப்பணித்தேன். கர்த்தருக்காய் சாட்சியாய் வாழு. கர்த்தருக்காக வார்த்தை சொல்லு. நீ தியானம் பண்ணும் பொழுது நீர் எடுத்து சொல்வதற்கு மேல தருவார். ஆவி ஆத்துமா சரீரம் ஹல்லேலூயா. அர்ப்பணித்தேன். வாலிபனே, வாலிப சகோதரியே, ஓ ஹல்லேலூயா, தேவ பிள்ளையே, ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன். காலையில பெரிய சவால்கள் மத்தியில் நான் ஸ்நானம் பண்ண போனேன். என் மூத்த குமாரனை கூப்பிட்டு, தம்பி எனக்கு முதுகு தேய்ச்சி விடுப்பா, எனக்கு சோப்பு போடுப்பா, காலெல்லாம் தேய்ச்சி விடு தங்கம். நான் அப்பாடா தண்ணியே டேடி, நீ நல்லா இருப்படா தங்கம், நல்லா இருப்ப. அர்ப்பணிப்புள்ள பிள்ளைகள் தேவை. வச்சுக்கிறதுக்காக சொல்லல, இது ஆண்டவர் செய்றார். என் தகப்பனார் நினைச்சு பார்க்கிறேன். இன்னைக்கு அவரோடு கூட இருந்தவர்கள் அவளை நான் இன்னைக்கு நான் சல்யூட் பண்ணுவேன். ஆனா அவர் காயப்பட்டு ஒரு நாள் எனக்கு போன் பண்ணார். நான் வேதாகம கல்லூரி முடித்து நான் வரவுகிற நேரம், இன்னும் கொஞ்சம் மாதங்கள் இருக்கு. அப்பா சீக்கிரமா வாடா தங்கம், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன்ப்பா. அந்த மன கிளேசம், அந்த காயம் குபுற வைத்தது. நாம் தலைவர்களாக, தலைவிகளாக, தேவனுக்கென்று பயன்படுகிற பாத்திரங்களாக, தேவ ஊழியரோடு கூட நிற்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்து, மகிமை செலுத்து, மகிமை செலுத்து. ஒரு சில பேர் என்ன உற்சாகப்படுத்துவாங்க, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்துவாங்க. ஆனா அநேகர் அதை கேட்டுட்டு அதோடு நின்று விடுவாங்க. தேவ பிள்ளைகளை விசாரிக்கணும். நான் உன்னை விசாரிக்கிறேன். அவர் சொல்ற, நான் உன்னை விசாரிக்கிறேன் கர்த்தர், உண்மையில் அங்கலாய்க்கிற கர்த்தர். சில நேரத்தில் எவ்வளவு தோண்டு போயிருப்பேன் தெரியுமா? யாருமே கூப்பிட்டு பேசலையே, ஒரு சில பேர் தானே பேசுறாங்க. இது ராஜ்யத்தை கட்டுறதுக்கா தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் நான் அங்கே தானே வச்சேன். என் பிள்ளைகளுக்கு எதுவுமே நான் பெருசா சேர்த்து வைக்கல. இது பாஸ்டருக்கு இருக்கிற காசுக்கு எதுவான வாங்கலாம், இதுவும் என் காதுக்கு வருது. நான் அப்படிப்பட்ட விதத்தில் இல்லை. நான் கர்த்தரை கணம் பண்ணி இருக்கிறேன் அப்படின்ற ஆண்டவர் சமூகத்துல ரொம்ப பணிவோடு அவர் காலை பிடிச்சு சொல்றேன். ஏன் மனம் திறந்து பேசுகிறேன்? ஆண்டவர் உங்களை இந்த திருச்சபையிலிருந்து ஊழியர்களாக, மகிமை நிறைந்தவர்களாக உங்களை எழுப்ப ஆயத்தமா இருக்கிறார். ஆமே சொல்லுங்களேன். ஒருவரை வெறுக்காதவர் அவர், ஒருவரை வெறுக்காதவர். பாவத்தை தான் வெறுக்கிறார், ஆனால் தான் உணர்ந்து வருகிறவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் என்ன செய்யணும் பாஸ்டர்? நான் ஆயத்தமா இருக்கிறேன். வாருங்களும் போகலாம் ஊழியத்துக்கு.
என்று சொல்லி வரக்கூடியவர்கள் தேவை. ஆமென். நல்ல தகப்பனே, எத்தனை பேர் கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார்? கர்த்தருக்கு கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். சிலுவை மரணம் புரிந்தும் உங்களை கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினீரே. உமக்கு முன்பதாக நாங்க ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. நாங்களும் அப்படி தாழ்த்த உதவி செய். ஏதோ ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து போகிற கிறிஸ்தவர்களா இல்லாதபடிக்கு எங்களுடைய பங்கு என்ன? நான் இயேசுவின் சரீரமாயிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அப்ப சரீரம் என்னென்னலாம் செய்யும்? கண்களினாலே தரிசனங்களை பார்க்கும், வாயினாலே நற்செய்தி சொல்லும், வாயினாலே போதிக்கும், வாயினாலே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலராக ஒரு தகப்பனை போல செயல்படும், காதுகளினாலே தேவ சத்தத்தை கேட்கும். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருக்க கடவுள் என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவருடைய கரங்களா இருந்து கொடுக்கக்கூடியவர்களாய் உங்களை வைப்பார். என்னை பயன்படுத்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் வைப்பார். அவருடைய இருதயமாயிருந்து செயல்படக்கூடியவர்களாய் இருப்பார். செயல்படக்கூடியவர்களாய் இருப்பார். கால்களாயிருந்து சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்களாய் உங்களை அனுப்புவார். இருக்கீங்களா? நல்ல தகப்பனே, நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தை உடைக்கிறவர் நீரே, எங்களை செயல்படுத்துகிறவர் நீரே ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவர், நாங்கள் உணர்வுள்ளவர்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்தும். நாங்கள் ஆண்டவரை திருச்சபையாய் நிற்பதற்கு கிருபை தாரும். நாங்கள் ஜெபத்திலே கேட்டுக்கொண்டு அனைத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.